ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம எங்க ஊர் ஸ்பெஷல் ஒரு உள்ள ஸ்டஃபிங் வச்ச கொழுக்கட்டை பண்ணலாமா? அதுக்காக ஓவர் நைட் ஊற வச்ச மட்டை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க புட்டு மாவு இருந்தா அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். நான் இது இப்போ கழுவி ஊற வச்சு எடுத்தது. இனி இத வந்து நம்ம கிரைண்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கணும். அரைக்கும்போது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்போ ரொம்ப ம நல்லா நெய்யா அரைச்சிடக்கூடாது. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு தான் அரையணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி நல்லா சீக்கிரமாக இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். பாருங்கள், அரைப்பட்டாச்சு. இது இப்படி கையில் போட்டு இப்படி சுற்றும்போது இந்த மாதிரி வரணும். உருண்டையாக கிடைக்கணும். நம்மளால் உருண்டை பிடிக்க முடியணும். அதுக்கு தான் இதை எல்லாம் அரைப்பட்டு எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம இதுக்காக ஒரு ஸ்டஃபிங் பண்ணலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு 3 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நல்லா வதங்கி வரும்போது 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்தாச்சுன்னா நம்ம இன்னைக்கு கட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 3 வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பாருங்கள் பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். 6 பூண்டு அதுவும் பொடுசாக நறுக்கினது. இஞ்சி ஒரு இஞ்சி துண்டு இஞ்சி அதையும் பொடுசாக நறுக்கி எல்லாம் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி அந்த பச்சை மிளகாவோட காரம், இஞ்சியோட அந்த டேஸ்ட்டு எல்லாம் வெங்காயத்தோட எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னா அது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. 1/4 டீஸ்பூன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. பொடிகள் போடும்போது கருகிடக்கூடாது. தூள் போட்டால் கருகிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான். கூட 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி அந்த காரம், உப்பு எல்லாம் எல்லா பக்கம் தேங்காயிலெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லா அங்கே பிடிக்காமல் வரும். நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனதுனால தான் இப்படி பிடிச்சிருச்சு. இனி நம்ம இந்த கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை எடுத்து உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி கையில் வச்சு தட்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு இனி இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். அது எப்படி செஞ்சாலும் வந்துடும் அந்த அரிசி மாவு. அந்த மாதிரி தான். இதை இப்படி சுற்றி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சேர்ந்து வரும். உருண்டையாக பிடிச்சி அதை எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். இனி இந்த தட்டில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சிங்கனாலே போதும். இது ஒரு 25 நிமிஷம் வேகட்டும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்தும் வந்தாச்சு. எடுத்து பார்க்கலாம். ஒன்று எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க, உள்ள ஜூஸியான ஸ்டஃபிங்கோட கொழுக்கட்டை ரெடி. எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.